ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். அதிமுக பார்த்தீங்க அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தோட வந்து கூட்டணி வைப்பதற்கான சூழல் வந்து இருக்கு அப்படிங்கிற மாரி வந்து சொல்லப்படுது. இப்போ வந்து விஜய் வந்து எப்படியும் வந்து நாம் தமிழர் கட்சிக்கும், சீமானுக்கும் வந்து ஆதரவு வந்து குடுப்பார் அப்படிங்கிற மாரி நாம் தமிழர் கட்சியினர் வந்து நம்பிட்டு இருந்தாங்க. ஆனா வந்து விஜய் வந்து அவருடைய மாநாட்டில பார்த்தீங்க அப்படின்னா, நாம் தமிழர் கட்சிய வந்து கடுமையா வந்து விமர்சனம் பண்ணி வந்து பேசியிருப்பாரு. அதே மாரி அந்த தமிழ் தேசியம் மற்றும் வந்து திராவிடம் 2யுமே வந்து விஜய் வந்து சொல்ற காரணத்தினால சீமான் பார்த்தீங்க அப்படின்னா, விஜய தொடர்ந்து வந்து விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சாரு. இதனால பார்த்தீங்க அப்படின்னா, நாம் தமிழர் மற்றும் தமிழக வெற்றி கழகம் இந்த 2 கட்சியினரும் வந்து கூட்டணி வைப்பதற்கான சூழல் வந்து கொஞ்சம் கூட வந்து கிடையாது. அதே மாரி விஜய் வந்து இப்ப எடுத்துட்டு இருக்கக்கூடிய அரசியல் அப்படிங்கிறது திமுகவுக்கு எதிரா தான் வந்து இருக்கு. திமுகவ கடுமையா வந்து விமர்சனம் பண்ணி வந்து பேசுறாரு. அதனால வந்து திமுக கூட விஜய் வந்து கூட்டணி வைப்பதற்கான சூழலும் வந்து இல்ல அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அப்ப மீதி இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப அதிமுக தான். அப்ப அதிமுக கூட விஜய் வந்து கூட்டணி வந்து வைப்பாரு. அதற்கான சூழல் வந்து இருக்கு அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தமிழக அரசியல் அப்படிங்கிறது வந்து இப்பவே சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக இப்பவே வந்து கூட்டணி பேச்சுவார்த்தைகள், இப்பவே வந்து கட்சியினர் அதற்கான வேலைகள்ல வந்து ஈடுபட ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப தமிழகத்துல ஒருவேளை வந்து 3 முறை போட்டி கூட வந்து வரலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஒரு புறம் அதிமுக கூட்டணி, இன்னொரு புறம் திமுக கூட்டணி, இன்னொரு புறம் வந்து நாம் தமிழர் கட்சியினர் வந்து இருக்காங்க. இப்ப இதுல வந்து கூட்டணிகள் வேணா வந்து மாறலாமே தவிர, மும்முனை போட்டி வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. முன்னாள் முதலமைச்சர் மற்றும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமியினுடைய தீவிர ஆதரவாளரா இருக்கக்கூடிய மூத்த தலைவருமான எஸ்பி வேலுமணி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து அதிமுக யார் யார் கூடலாம் வந்து கூட்டணி வந்து வைக்க போறாங்க அப்படிங்கிறத பத்தி ஒரு ஹிண்ட் வந்து குடுத்திருக்காரு. சென்னையில வந்து அதிமுக நிர்வாகிகள் கூட்டம் வந்து நடந்துச்சு. அதுல வந்து முன்னாள் அமைச்சரான எஸ்பி வேலுமணி வந்து கலந்துகிட்டு அதுல வந்து பேசினாரு. அதுல வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான மிகப்பெரிய கூட்டணி வந்து அமைக்கப்படும். நீங்கள் வந்து எதிர்பார்க்கிற ஒரு கூட்டணி நிச்சயமா அதிமுக வந்து உருவாக்கும் அப்படிங்கிற மாரி அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஆல்ரெடியே வந்து விஜய் வந்து அரசியலுக்குள்ள வந்த உடனே அவருடைய பேச்சுக்கள் அவர் வந்து கடுமையா வந்து திமுக விமர்சனம் பண்ணது, அதிமுகவ பெருசா வந்து கண்டுக்காம இருந்ததே, அதிமுகவ கூட்டணிக்குள்ள வந்து கொண்டு வரணும் அப்படின்னு தான். அப்போ வந்து அதிமுக கூட்டணிக்குள்ள வராங்க அப்படின்னா, விஜய் வந்து கணிசமான அளவுல வந்து விஜயால வந்து ஜெயிக்க முடியும். சட்டமன்றத்துல வந்து நுழைய முடியும். அப்ப அத வச்சே வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து கட்சிய வந்து டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல விஜய் வந்து இருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இப்பவுமே வந்து வேலுமணி வந்து நீங்கள் எதிர்பார்த்த கூட்டணி நிச்சயம் அமையும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருக்காரு. இதனால பார்த்தீங்க அப்படின்னா, நிச்சயமா வந்து ஒண்ணு விஜய் வந்து உள்ள வரலாம். அப்படி இல்லன்னா வந்து பாஜக வந்து உள்ள வரலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. என்னதான் வந்து எடப்பாடி பழனிசாமி இனிமே பாஜக கூட கூட்டணி இல்ல அப்படின்னு சொன்னாலுமே கூட, அதாவது சைலண்டா பேச்சுவார்த்தைகள் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. பாஜக முக்கிய தலைவர்கள் எல்லாருமே வந்து இப்போ அதிமுகவை அந்த அளவுக்கு வந்து விமர்சனம் பண்றது கிடையாது. அதிமுகவுக்கு ஆதரவா தான் வந்து பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு புறம் வந்து அண்ணாமலை அவர்களும் டெல்லி வட்டாரத்துல பார்த்தீங்கன்னா, இனிமே நான் வந்து அதிமுகவை கடுமையா விமர்சனம் பண்ண போறதில்ல. பிரச்சனை வராம நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதா வந்து சொல்லப்படுது. அதனால எந்த இடத்துல வந்து வேலுமணி பேர வந்து குறிப்பிடாம, ஒண்ணு பாஜக உள்ள வரலாம், இல்லன்னா வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து உள்ள வரலாம் அப்படிங்கிற ஒரு தோணியில வந்து பேசியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. திமுக பொறுத்தவரைக்கும் 2021ல இருந்த கூட்டணி அப்படியே வந்து தொடர்ந்த வண்ணம் வந்து இருக்கு. அப்ப திமுக வந்து வீழ்த்தணும் அப்படின்னா, திமுக விட ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணிய வந்து நம்ம அதிமுக வந்து உருவாக்கியே ஆகணும். அந்த வகையில வந்து ஒண்ணு நம்ம தமிழக வெற்றி கழகம் உள்ள வரலாம், இல்ல பாஜக உள்ள வரலாம். இல்ல 2 கட்சியினரும் உள்ள வந்தாலுமே, அதற்கு வந்து நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு வந்து பெருசா ஒண்ணும் கிடையாது. இன்னொரு புறம் வந்து பாமக ஆல்ரெடி அதிமுக கூட கூட்டணியில இருந்தாலுமே கூட, இந்த முறை வந்து அதிகமான சீட்கள் வந்து கேட்பதற்கான சூழல் வந்து இருக்கு. அப்போ வந்து ஒரு புறம் அதிமுக, தேமுதிக, பாமக, தமிழக வெற்றி கழகம், பாஜக இவங்களோட சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக தேர்தலை சந்திப்பதற்கான சூழல் வந்து இப்போதைக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. நன்றி.